சாமுவேல் 17வது அதிகாரத்திலே நாங்கள் கடைசி 43வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம பார்த்தோம். கர்த்தரின் நாமத்தினாலே 45வது வசனம் வரைக்கும் நாங்க வாசிச்சிருக்கோம். சோ தொடர்ந்து இப்ப கோலியாத்துக்கு முன்னால தாவீது போய் நிற்கிறான். சம்பவம் தொடர்ந்து நடக்குது. அந்த நல்லா இருக்குது. நீங்க பழைய ஏற்பாடை நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் நடக்கிற நேரங்கள்ல அவங்க பேசின காரியங்கள், அவங்க செய்த காரியங்கள் சும்மா வாயில வந்த மாதிரி பேசல. அது ஒரு வெளிப்பாடு. நம்ம வசனத்தோட உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு காலையில நான் இயேசு கிறிஸ்துவோட முகம் பார்க்கிற சிஸ்டம் இருக்குதானே நம்மளோட. அப்போ நான் இன்னைக்கு காலையில வந்து மத்தேயு 18வது அதிகாரத்துல வாசிக்கிறேன். மத்தேயு 16வது அதிகாரத்துல 23வது வசனம். இயேசு கிறிஸ்து மேல அவருடைய காரியங்களை சொல்லிக்கிட்டே வந்து மரணத்தை பற்றி சொல்லிட்டார். சோ பேதுரு, நீங்க யாரு அப்படின்னு என்ன கேட்குறீங்க, என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்ட நேரம் எல்லாரும் ஒவ்வொரு கதை சொன்னாங்க. பேதுரு மட்டும் தான் என்ன சொன்னாங்க, நீங்க தேவனுடைய கிறிஸ்துவாகி தேவனுடைய குமாரன். ஆண்டவர் அப்படியே கைதட்டி என்ன சொன்னாரு, இதோட மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்துல இருக்க பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அங்கே மாம்சம் ரத்தமும் வருது, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, வருகிற பிரசங்கத்துல தேவைப்படும். அப்போ மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பிதா வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே அவருடைய சிலுவை மரணத்தை பத்தி கழிச்சிட்டு வரும் பொழுது இடையில அதே பேர் என்ன சொன்னாரு, இல்லாண்டவர் நான் உங்களை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இயேசு கிறிஸ்து 23வது வசனம் சொல்லுது, அவரை திரும்பி பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு, எனக்கு பின்னாக போ சாத்தான், எனக்கு பின்னாக போ சாத்தான் அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டார். இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனத்துல இருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்தும் சரி, சீசருடைய வாயிலிருந்தும் சரி வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவரும் கவனமா இருந்தார். ஏன்னா நம்ம சும்மா பேசுறோம், நம்ம சும்மா இதெல்லாம் வரல. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லாம சொல்றாருன்னா, என் சாவா இருந்தாலும் அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். அல்லேலூயா. என் சாவா இருந்தாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். பிசாசுக்கு எந்த உரிமையும் கிடையாது என் மரணத்துல இருந்து. அதனால பின்னால போ சாத்தான், மற்ற எல்லாத்தையும் நாங்க முடிவெடுக்கலாம். சாவை குறிச்சு நாம முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்குள்ள ஆண்டவர் இயேசு அவருடைய மரணத்தை குறித்து அவர் அந்த இடத்துல இருந்தாரு. என்னுடைய மரணம் இருந்தாலும் நான் முடிவெடுக்கணும். அதனாலதான் சிலுவையில தொங்கும் பொழுது கடைசியில நாவியை ஒப்பு கொடுக்கணும் விட்டதுக்கு பிறகுதான் ஜீவன் போனிச்சு. ஏன்னா அது பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில அதிகாரம் செலுத்துவதற்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து சொன்னாரு, பின்னால போ சாத்தானே. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த வெளிப்பாடுகளோட அந்த அதிகாரம், அந்த உரிமைகளை நாம பாராட்டி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோம். அப்போ 46வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது வாசிக்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். நன்றாய் கவனிங்க. கோலியாத் நிற்கிறான், பட்டயத்தோட கேடயத்தோட சேனையோட நிற்கிறான். தாவீது ஒரு சின்ன கற்களையும் கவனை எடுத்துக்கிட்டு முன்னால போறாரு. ஆனா போகும் பொழுதும் நன்றாய் கவனிங்க, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மாம்சத்துக்குரிய எந்த யுத்தம் நடந்தாலும், எந்த காரியம் நடந்தாலும் தேவன் மேல் தேவனுடைய பிள்ளைகள் பற்றுதலா இருந்தார்கள். யுத்தம் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அங்க என்னதான் இவங்க கையில எடுத்துக்கிட்டு போனாலும் முழு நம்பிக்கையை தேவன் மேல வைத்திருந்தார்கள்.
இப்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது போகிறான். தாவீது போகிற பொழுது ஒரு காரியத்தை அவன் வடிவாய் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. நான் என்ன சொல்ல வரேன்னா, யுத்தத்துக்கு போற நேரம் கூட தாவீது கண்ட மாதிரி உடம்பிக்கிட்டு போக, அவன் சொன்ன விஷயங்கள்ல அன்றைக்கு அந்த யுத்த சூழ்நிலையில இருக்கும் பொழுதும் அவன் சொன்ன காரியத்துல ஒரு வெளிப்பாடு இருந்தது. அவன் அன்றைக்கு விசுவாசத்தோடு அறிக்கையிட்ட விஷயத்திலே ஒரு மாபெரும் ரகசியம் இருந்தது. அன்றைக்கு அவன் யுத்தத்திலே கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுதும் அவன் ஒரு காரியத்திலே கவனமாயிருந்தான். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற எந்த யுத்தமும் எங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. அல்லேலூயா. அது கர்த்தருடையது. இதை கவனிக்கிற பொழுது பிரியமானவர்களே, அன்றைக்கு மாம்சத்தோடு கூட போராடுகிற பொழுதும் அதை தேவனுடைய பிள்ளைகள் அதை ஆவிக்குரிய கண்களாலே தான் பார்த்தார்கள். மாம்ச யுத்தம் பழைய ஏற்பாட்டில் நடக்க போனதெல்லாமே ஈட்டி வாள் வெட்டுன்னு போனாலும், அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதை ஒரு ஆவிக்குரிய கண்களாலே தான் பார்த்தான். அது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக தான் பார்த்தான். அதனாலே தான் தாவீது சொல்லுகிறான், இது எங்களுடைய யுத்தம் அல்ல, இது இந்த சம்பந்தப்பட்ட யுத்தம் கர்த்தருடையது. காரணம், நாங்கள் இஸ்ரவேலர், அவருடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் தேசம் அவர் தெரிந்தெடுத்த தேசம். இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே எங்கள் சம்பந்தப்பட்ட எந்த யுத்தத்தையும் நாங்கள் செய்வதல்ல, கர்த்தரே எங்களுக்காக செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். தேவன் எங்களை தெரிந்தெடுத்தவராய் இருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, அன்றைக்கு தாவீதை எதிர்த்து கோலியாத்து எப்படி வந்தானோ, அந்த எதிரியாகிய கோலியாத்தை பார்த்து தாவீது எப்படி சொன்னானோ, அதே போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நானும் நீங்களும் தான் தாவீது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற, கண்களுக்கு புலப்படாத ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை கோலியாத்தாகிய பிசாசு நடத்தி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடக்கிற எந்த யுத்தமும் என்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அது கர்த்தருடையது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற காரியங்களுக்கு சில வேத ஆதாரங்களை உங்களுக்கு காட்டி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் சந்தித்த யுத்தங்களை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் நீங்கள் கவனிக்கலாம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் 25வது வசனம் வரையிலும் நீங்கள் அந்த முழு அதிகாரத்தையும் வாசித்து பார்க்கிற பொழுது, நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே நியாயாதிபதிகளை தெரிந்தெடுத்தார். சோ கிதியோனை ஆண்டவருடைய வேலைக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது ஒரு கட்டத்திலே அங்கே எதிரிகள் வருகிறார்கள். இந்த எதிரிகளை யுத்தம் செய்ய அனுப்புகிற பொழுது ஆண்டவர் ஒரு சின்ன வேலையை மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தார். இவங்க என்ன தெரியுமா பண்ணினாங்க? எதிரிகள் இரவு வாராங்க யுத்தத்துக்கு. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பற்றி கிதியோன் ஒரு சிஸ்டத்தை சொல்லிக் கொடுத்தான். நாங்க யுத்தத்துக்கு போறோம். யுத்தத்துக்கு போகும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நெருப்பு பந்தும் ஒரு பானையை எடுத்துக்க. நல்லா புரியுதா? யுத்தத்துக்கு போனா எப்படி போகணும்? வாழு ஈட்டின்னு போகணும். தாவீதும் அப்படி போகல. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த கிதியோனும் அப்படி போகல. இப்ப கிதியோன் என்ன சொல்றாருன்னா, என்ன பண்ணுங்க, ஒரு பந்தத்தையும் நெருப்பு பந்தத்தையும் பானையும் எடுத்துக்கிறீங்க போயாச்சு. அதுல ஒரு சிஸ்டர் எப்படி சொல்லி கொடுக்கிறாருன்னா, அந்த பானைக்கு உள்ளால பிடிச்ச அந்த பந்தத்தை பிடிச்சிக்கங்க. ஓகே, அந்த நெருப்பு பந்தத்தை இப்படி பிடிச்சிங்க, மூடி பிடிச்சிக்கங்க. அப்புறம் ஒரு வாய்ஸ் சொல்லி கொடுக்கப்படுது, கர்த்தரின் பட்டயம். தெரியுமா அந்த கோரஸ்? கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நேரம் நீங்க என்ன செய்யுங்கன்னா, டக்குல பானையை எடுத்துட்டு பானையை எடுத்து அப்படியே பானையை போட்டு நிலத்துல அடிங்க. அவ்வளவு
பானையை எடுத்தோன்னு தீப்பந்தம் அப்ப வெளிச்சம் கொடுக்கும், பானையை தூக்கி நிலத்துல அடிக்கும். நீங்க அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் கிதியோனுடைய ஆட்கள் செய்தது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு செத்தாங்க. அதனாலதான் நாம பாடுற ஒரு பாட்டு என்னது, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தி. இந்த சம்பவத்தை ஒரு தடவை கூட பைபிள்ல படிச்சில்லாதவங்களுக்கு என்னடா சரணம்னு யோசிப்பீங்க. சரணம் இல்லை, இது பண படிக்கலாம். அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. தேவன் என்ன செய்தாரு, ஈட்டியோட வேணாலும் வா, நீ கத்தியோட வேணாலும் வா, உனக்கு ஒரு சின்ன டிராமா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு. தீப்பந்தத்தை எடுத்துக்கோ, பானை எடுத்துக்கோ. பானையாலே ஒண்ணும் செய்ய முடியாது, ஜஸ்ட் ஒரு தீப்பந்தத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் சொல்றத மட்டும் செய்ய. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தத்தை நான் பார்த்துக் கொள்றேன். செய்தார்கள். கிதியோன் அவருடைய சேனையும் செய்தார்கள். ஆண்டவர் யுத்தத்தை மாற்றினார். எதிரிகள் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு அடிய செய்தார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்ல. ஏனெனில் நம்மை மீட்கிறதற்காக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்த வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஜீவனுக்காக ஒரு ஆவிக்குரிய கிரியையை செய்து கொண்டே வருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்மிடத்திலே வாளோடு கத்தியோடு வருகிறவர்களை குறித்து நாம் பார்த்தாலும் ஒன்று கவனமாய் செய்ய, நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிற எந்த ஒரு எதிர்ப்பும் அதற்கு பின்பதாக ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே இருந்து 24வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே இருந்து 24வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால், இப்பொழுது இஸ்ரவேலுக்கு எதிராக சீரியர் சண்டைக்கு வருகிறார்கள். சீரியர் சண்டைக்கு வருகிற பொழுது எலிசாவினுடைய சீசன் கேயாசி போய் எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், அவர்கள் ரவுண்டு கட்டிட்டாங்க, இன்னைக்கு நம்மள போட்டுட்டு தான் போவாங்க, இன்னைக்கு நம்ம செத்தோம், நாம எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லி எலிசா கிட்ட போய் அந்த வேலைக்காரன் அழுகிறான். அழுகிற பொழுது ஆண்டவர் இல்ல பயப்படாத, எலிசா சொல்ற பயப்படாத, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார், இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சம்பவத்தை வாசிக்கிற பொழுது சீரியர் உள்ளார வந்துட்டாங்க. வந்த நேரத்துல ஒரே ஒரு ஜெபம். யுத்தத்துக்கு வந்திருக்கிற நேரத்துல எலிசா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன தெரியுமா ஜெபம்? என்ன ஜெபம்? ஆண்டவரை இவர்களுடைய கண்மயக்கம் அடைய செய்யும், கண்மயக்கம் அடைய செய்யும். நீங்க அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வந்த ஒருத்தருக்கும் கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஒரு பெரிய விஷயங்க. வர்ற நேரத்துல ஒரு பெரிய யுத்தம். உண்மையிலே ஒருவேளை எலிசா இடத்துல இல்ல, எலிசாவோட நம்ம கூட இருந்தோம்னா நடுங்கி விடவிடத்து என்னமோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனா தேவனோடு ஒரு பிள்ளை இருக்கிற பொழுது அவங்களுடைய சிந்தை, அவங்களுடைய போக்கு, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அவங்க அந்த பார்க்கிற விதம் இருக்கு பாருங்க. ஒரு பெரிய பிரச்சனைய ரொம்ப சிம்பிளா பார்ப்பாங்க. அல்லேலூயா. கிதியோனுக்கு அது இருந்துச்சு, தாவீதுக்கு அது இருந்துச்சு, சோ எலிசாவுக்கு அது இருந்துச்சு. எலிசா சொன்னாரு அப்படியே இருங்க, கண்ணு கட்டி அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு. நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களை அப்படியே என்ன பண்ணினாங்கன்னா அப்படியே கொண்டு போய் சமாரியாவில கொண்டு விட்டுறாங்க. அந்த வந்த எதிரிகள் சண்டை பிடிக்க வந்தவங்களுக்கு கண்ணு தெரியல. கடைசியில இவங்களே கூட்டிட்டு போய் சமாரியாவில விட்டுட்டு ஒருத்தன் கேட்கிறான், கண்ணெல்லாம் தெரியல தானே, இப்ப நான் வாள் எடுத்து எல்லாரும் போட்டுட்டா அப்படின்னு எலிசாவை பார்த்து கேட்கிறான். இதே மாதிரிதான் சீசர்கள் ஒரு தடவை இயேசுவை பார்த்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, இவங்களை நான் அப்படியே வானத்திற்கு அக்கினி இறக்கி எரிச்சுடட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னாரு, பாவிகளா, நீ என்ன ஆவியை உடையவன் முதல்ல யோசி. என்ன ஆவியை உடையவன்? ஏன்னா எங்களுக்கு நெருப்பை இறக்கிறது, எரிக்கிறது, சுடுறது, பொறிக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. எங்களுக்கு அப்படி ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தரல. யாரையும் அழிச்சு நான் இல்லாமலாக்கி தான் நாங்க வாழணுங்கிற சிஸ்டம் ஆண்டவர்கிட்ட இல்ல. ஆண்டவர் எலிசா அவனை பார்த்து சொன்னாரு, என்னமோ நீ பெரிய அடிச்சு அவங்களெல்லாம் அடிமையாக்கி பிடிச்ச மாதிரி வாழாத வெட்ட பாக்குற இல்ல, அப்படி செய்யாத, எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுமா சாப்பாடு கொடுத்தது? யாருக்கு சாப்பாடு கொடுத்தது? யுத்தம் செய்த வந்தவங்களை பிடிச்சு அவங்களுக்கு கண்ணு தெரியாம போனிச்சு. எலிசா சொன்னார், யாரையும் கொள்ளாது, எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க.
ஏன்னா எலிசா ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்ததுனால வந்த எதிரிகளை பார்க்கல, எதிரிகளுக்கு பின்னால இருந்த பிசாசை தான் பார்த்தார், எதிரிகளுக்கு பின்னால இருந்த சாத்தானுடைய வல்லமையை தான் பார்த்தார். ஏன்னா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பார்த்தா அதை தான் பார்ப்பான். தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக போகிற பொழுது கோலியாத்தை தாவீது பார்க்கல. தாவீது சொன்னா, நீ என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் பட்டயத்தினால் ஈட்டினால் வெல்லுகிறவர்கள் அல்ல, அவர் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அவருடைய சிஸ்டம் வேற. ஏன் நான் இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார், இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நாம் இப்படி ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கோலியாத்தை போல புதிய ஏற்பாட்டின் காலத்துல இந்த மாதிரி நடக்கிற ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் எப்படி நாம் பார்க்க பழகி இருக்கிறோம் என்கிற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். எபேசியர் 6வது அதிகாரத்தை வருகிற பொழுது, புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு வருகிற பொழுது பவுல் அதற்கு எப்படியான ஒரு காரியத்தை படிப்பிக்கிறார் என்று கவனியுங்கள். எபேசியர் 6வது அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். 12வது வசனத்தை வாசிங்க. 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. நன்றாய் கவனிங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது அடிடா புடிடா வெற்றா குத்துரா நமக்கு கிடையாது. பவுல் அங்க எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது 11வது வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாங்க வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள். தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள். சோ தாவீது என்ன திறமை படைத்தவனா இருந்தாலும் கோலியாத்துக்கு முன்னால போகிற பொழுது அவன் ஒரு நாள் அவனுடைய திறமையை நம்பி போகல. அவனுக்கு தெரியும், எனக்கு முன்னால இருக்கிற எதிரியை தோற்கடிக்கிற வல்லமை கர்த்தருக்கு தான் உண்டு. அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது பவுல் நமக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக நாம் சில விஷயங்களை பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய கண்களாலே நாம் பார்க்க பழகுவோம். ஆவிக்குரிய ரீதியில சில விஷயங்களை அவதானிப்போம் என்று சொன்னால் நமக்கு தெரிய வரும் இதற்கு பின்பதாக இருக்கிறது. இந்த பேதுரு இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து கடிந்து கொள்ளல, அப்பாலே போ பேதுருவேன்னு சொல்லல. ஏன்னா இதை சொன்ன தூண்டினது யாரு? இது சொல்றதுக்கு தூண்டினது பிசாசு. ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்ன, இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவை பார்க்கல, பேதுருவுக்கு பின்னால அவனை கைட் பண்ணின சாத்தானை தான் பார்த்தார். ஆகவே பேதுருவுக்கு கண்ணத்துல அறையிறதோ ஒரு டக்கு ஒரு கொட்டிட்டு போடாங்கிட்டு நீ லூசு மாதிரி கதைக்கிறேன்னு அது அவர் சொல்ல ட்ரை பண்ணல. ஏன்னா அவர் பார்த்தது இது பேதுருல வேற லைன்ல பிசாசு தூண்டுற ஒரு சிஸ்டம். ஆகவே பேதுருவோடு மாம்சத்தோடு ரத்தத்தோடு இயேசு கிறிஸ்து பேதுருவோடு பேசாம அது ஒரு ஆவிக்குரிய கண்களால பார்க்க பழகினார். இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நாம பதில் கண்டுபிடிக்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்களால நாம பார்க்க பழகணும். அப்படி நீங்க பார்க்க பழகினா அதுக்கு நாம கதைக்கிறத குறைப்போம், ஜெபிக்கிறத கூட்டுவோம். அல்லேலூயா. கதைக்கிறத குறைப்போம், ஜெபிக்கிறத கூட்டுவோம். சோ அதுதான் நடந்துச்சு. இந்த சம்பவத்தை சொல்லுகிற பொழுது எனக்கு இன்னொரு காரியம் ஞாபகம் வருகிறது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது. கவனிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பைபிள் ஸ்கூல்ல படிக்கிற நேரம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு
அவர் எங்களுக்கு கிண்டலா தான் தெரிஞ்சா நான் அன்னைக்கு அவர் தான் சரி, நாங்க தான் பிறனி போகணும். நான் பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எங்களோட பாய்ஸ் ஹாஸ்டல் வேறையா இருந்துச்சு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வேறையா இருந்துச்சு. சோ அங்க இருந்து பெண் பிள்ளை கத்துற சத்தம் கேட்டுச்சு, கள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு கள்ள வந்து அப்படி ஓடி இருக்கிறான், கள்ள வந்துட்டான். அப்போ எங்களுக்கு சொன்ன நாங்க இங்க இருந்து எட்டாவது ஓடக்குல எங்களோட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டாங்க, தடி பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்க கடந்த இரும்பு தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஓடினா அந்த அந்த நிறுவனத்துக்கு பெரிய பாஸ்டாங்க. அதுக்குள்ளதான் அவரோட வீடு இருக்குது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அந்த மனுஷன் இன்னைக்கு நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, உள்ள போச்சு மாறியா, நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன். ஸோ போய் பார்த்தோம், திருட அவன் ஓடி முடிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்கெல்லாம் அப்படி முன்னால வந்துகிட்டு இருக்கோம். அவர் பாட்டில் அப்படியே காலில் கையை கட்டிட்டு வந்தாரு. வந்துட்டு ஒரு 2-3 மணி இருக்கும் அதிகாலையில். அப்படி எங்களெல்லாம் இப்படியே பார்த்தாரு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்தாரு. எல்லார் கையிலையும் தடியும் இரும்புமா இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு போங்க என்ன இது இரும்பு தடியும், போங்க சும்மா அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. ஸோ போகும் பொழுது அதுல ஒரு பையனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த கல்ல வந்திருக்கான், பைபிள் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னா அடிக்கிறதுக்கு. கல்ல வந்திருக்கா, ஏன்னா இவர் அந்த தடி பொருளோட வந்ததை பார்த்து அவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன். அவர் அந்த சம்பவத்தை எப்படி பார்த்தாருன்னா அது ஆவிக்குரிய கண்ணால தான் பார்த்தாரு. ஒண்ணு, நாம தேவனுடைய பிள்ளைகள். ஒரு வேளை கல்ல இருந்திருந்தா கூட நாம என்ன பண்ணிருக்கோம்? அவர் என்ன சொல்லாம சொன்னார், ஒரு வேளை நீங்க ஓடி வந்த நேரம் கூட கல்ல இருந்திருந்தா நாம கையால தான் பிடிச்சிருக்கோம். அவனை நோகடிக்க முடியாது, காயப்படுத்த முடியாது. என்ன நீ இப்படி வந்தன்ற அதட்டத்தான் முடியும். முடிஞ்சா சரி, யாராவது சொல்லுவாங்களான்னு இவன் சட்ட ரீதியா திருத்தப்படணும்னா வேணா பொலிசுல கொடுக்கலாம். பிடிச்சி கைதால கூட கட்டாதீங்க, கதிரையை போட்டு உட்கார வைங்க. நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இவர் இப்படிதான் சொல்லி இருப்பாரு. சோ பிடிபடல, ஆனா எங்களை பார்த்தா தான் சொன்னாரு, ஆவிக்குரிய கண்களால தான் அதை பார்த்தாரு. என்ன இது கம்பு அடியோட நான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு. சோ அந்த நேரம் எந்த ஒரு ஃப்ரெண்டு கிண்டலா தான் சொல்லிட்டு போனா, டேய் கல்ல வந்திருக்கான், பைபிள் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு போனான். சோ இன்னைக்கு நான் அதை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன், கள்ளன் வந்த சம்பவத்துக்கு பின்னால கூட அவர் என்ன பார்த்தார்னா, கள்ள நல்ல பிரச்சனை, அவனை கள்ளனாக்கின ஆவியை தான் நாம பார்க்கணும், அவனை திருடனாக்கின ஆவியை தான் நாம பார்க்கணும். சோ அதுக்கு தான் நம்முடைய போராட்டம். நீங்க தடியோட பொருளோட வந்து ஒருவேளை அவன் மாம்சத்துல வந்தவனுக்கு நீங்க மாம்சத்துல செயல்பட்டு கல்லாலை தடியாலை அவனை அடிச்சிருந்தா எங்க போயிருக்கு கேஸ்? மாம்சத்தோட ரத்தத்தோட எங்களுக்கு போராட்டம். அப்படியே நாங்க செய்திருந்த தடியால அடிச்சு அவனை வேற காயப்படுத்தி வேற கேஸுக்கு அது போயிருக்கு. சோ அந்த ஒரு சம்பவத்தை அவர் தேவனுடைய மனுஷன் ஆவிக்குரிய கண்களால பார்த்தார். நாம இன்னைக்கு சில நேரங்கள் நடக்கிற சம்பவங்களை ஆவிக்குரிய கண்களால பார்க்கும் வரைக்கும் நாம் இந்த உலகத்துல நடக்கிற பிசாசனுடைய தந்திரங்களை நாம் இனங்காண முடியும். அல்லேலூயா, தந்திரங்களை நாம் இனங்காண முடியும். கேம்பஸ் குருசைட்ல எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்கார குடும்பத்தை எனக்கு தெரியும். ஒரு நாள் காலையில பைபிள் அவருக்கு வந்து பிரசங்கம் பண்ண வர சொல்லிட்டாங்க. சோ அவர் காலையில அவசரமா வெளிக்கிட்டு போறதுக்கு இருக்கிறாங்க. அந்த நேரம் போய்கிட்டு இருக்கிற நேரம் ஏதோ ஒரு விஷயத்துல சிஸ்டர் ஏதோ பண்ணிட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. சிஸ்டருக்கு பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க? பிரசங்கம் பண்ண போயிட்டு இருக்காங்க. சிஸ்டருக்கு பேச, சிஸ்டர் இப்ப சும்மா வர மாட்டேங்கிறாங்க. அவர் சொல்றதுக்கு இது மறுபடியும் பதில் சொல்றாங்க. அவர் சொல்லக்குள்ள அவர் இப்படி போய்கிட்டு இருக்கல, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அவர் மறுபடியும் பேசுறாரு. அதுக்கு இன்னும் மறுபடியும் பதில் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் அவருக்கு கோபம் போய்கிட்டே இருக்க. ஒரு 3-4 தடவை நடந்துருச்சு. அவர் பேசிக்கிட்டே போகலதான் திடீர்னு ஒரு சத்தம் அவருடைய சிந்தையில கேட்குது, ஜெயலலிதா எங்க போய்கிட்டு இருக்கிற, நீ இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு ஒரு சத்தம். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போய்கிட்டு இருக்கிறேன். அவன் பிரசங்கம் பண்ணதானே போயிட்டு இருக்க. ஞாபகம் வந்தனதான், நான் பிரசங்கம் பண்ண போய்கிட்டு இருக்கிறேன். நான் கோவப்பட்டேன்னு நான் என் வைஃபுக்கு ஒரு ஏதோ ஒரு கோவத்தை சொல்லிட்டேன். என்னைக்கும் என் வைஃபை எதிர்த்து கதைக்க மாட்டா. இன்னைக்கு நான் 1 சொன்னா அவன் 10 சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்ல அவன் எதிர்த்து கழிச்சிட்டு இருக்கான். அப்பவே அவருக்கு விளங்கிருச்சு, நான் பிரசங்கம் பண்ண போய்கிட்டு இருக்கேன். பட் என்னுடைய ஆவி இப்போ சமாதானம் இல்லாமலா ஆகிட்டு இருக்கு. நான் சமாதானத்தை இழந்து போய்கிட்டு இருக்கிறேன். நான் இங்க மனுஷியோட சண்டை பிடிச்சிட்டு போய் புல்பிட்ல இருந்து என்னத்தை நான் பிரசங்கம் பண்ண போறேன். சோ இப்படி அவர் நினைச்சுக்கிட்டே போகும் பொழுது
அவருக்கு தெரிய வந்துருச்சு, இது என் மனுஷி பிரச்சனை இல்ல, என் மனுஷிக்கு பின்னால இருக்கிற, உள்ள இருக்கிறல்ல பின்னால இருக்கிற. எல்லாருக்கும் பேய் உள்ளதான் இருக்கணும் இல்ல, தூரத்துல இருந்து நம்மளை ஏவி விடலாம். மனுஷியை ஏவி விடும், புருஷனை ஏவி விடும், பிள்ளைகளை ஏவி விடும், உள்ளதா இருக்கணும் இல்லை. அப்போ அவருக்கு விளங்கிருச்சு. அவர் உடனே சிஸ்டர் சொன்னாரு, இந்த பாரு, 2 பேரும் ஒரு சேர்ச்சுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கோம், பிரசங்கம் பண்ண போயிட்டு இருக்கிறோம். நம்ம 2 பேருமே பிசாசுனுடைய தந்திரத்தை இனங்காண முடியாம பிசாசு நம்மளை வேற ட்ராக்ல கொண்டு போயிட்டு இருக்கிறான். சண்டை பிடிச்சிட்டு போயிட்டு நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஆனா அங்க என்ன நடக்காது? என்ன நடக்காது? ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. காரணம் என்னன்னா, தந்திரமா பிசாசு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரசங்க ஊழியத்துக்கு போகும் பொழுதே குழப்பிட்டான். அந்த தேவ மனுஷன் உடனே என்ன செய்தாருன்னா, அந்த சகோதரியை குழப்பி தேவனுடைய ஊழியத்தை தடை பண்ற அந்த பிசாசு அடையாளம் கண்டார். நம்முடைய யுத்தம் எதோட இல்ல, மாம்சத்தோடு ரத்தத்தோடு, ஈட்டியோடு பட்டயத்தோடு இல்லை. நாம் அடையாளம் காண நம்முடைய ஆவிக்குரிய அன்றாட வாழ்க்கையில நம்மள வேற லைனுக்கு திருப்புற பிசாசுனுடைய தந்திரங்களை நாம இனம் காணணும். சோ இதை நான் சொல்லிக்கிட்டு வரும் பொழுது இந்த காரியத்தோட நான் முடிக்கணும்னு விரும்புறேன். ஊழியத்துல இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு திருச்சபையில ஒரு நல்ல குடும்பம், பட் அவங்க அந்த ஊர்ல நல்ல பணக்கார குடும்பம். அப்போ அவங்க வசதி படைச்சவங்க, ஊழியத்துக்கு நல்ல விருப்பம் இருக்குது. அதே நேரத்துல சில விஷயங்கள் அந்த நாட்கள்ல நடந்து சில கருத்து முரண்பாடுகள்னால அவங்க நிறைய ஆர்கியூமெண்ட். அப்போ சரி, ஓகே, அந்த பிள்ளை அவங்களுடைய மருமகள் சிஸ்டர் மூடாகத்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திடும். அவங்க வளர்ந்துருந்தாங்க. சோ அவங்க ஜெபத்தோட எங்களோட ஊழியத்துக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. சோ உங்க வீட்டுல பேசுற எந்த விஷயத்திலையும் மாமி ஏதாவது ஒரு முரண்பாடு படுத்தினா உடனே எங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க காலையில வீட்டுல வெளிக்கிட்டாங்க, பஸ் ஏறி வரணும். காலையில பஸ் ஏறி வரணும், வீட்டுல சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க, இன்னைக்கு போயிட்டு வார பிரதரையும் சிஸ்டரையும் பார்த்து வார அப்படின்னு. காலையில பஸ் ஏறி வர்றாங்க. டக்குல மருமகள் ஒரு போனை போட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டா, பாஸ்டர் மாமி வருது, இன்னைக்கு மாமி தான், அப்போ இன்னைக்கு 2ல 1 நடக்கும், ரெடியா இருங்க அப்படின்னு. ஓகே ரைட். நாங்க காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு பைபிள் படிச்சு ஜெபிச்சுட்டு வேலையை செய்திருக்கோம். ஸோ மருமகள் இந்த விஷயத்த சொன்ன கையோட நான் வீட்டுக்கு நேரா நின்று, அந்த மெயின் கேட் ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருக்கும். நான் வீட்டுல இருந்து சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால சண்டை ஆவி கேட்டுக்கு உள்ள வரக்கூடாது, இயேசுவின் நாமத்துல. நான் மட்டும்தான் வரணும். வந்தாங்க, சொல்லி ஒரு 15 நிமிஷத்துல வந்தாங்க. எங்க வீட்டுல உட்கார்ந்து, என்ன செய்யறீங்க, சாப்பிட்டீங்களா, குடிச்சீங்களா, ஊழியங்களா, எப்படி போகுது எல்லாம் பண்ணி, நாங்க சாப்பாடு நீங்க ரெடி பண்ணிட்டோம் தெரியல, டீ கொடுத்து கதைச்சு எல்லாம் முடிஞ்சு நாங்க ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சோம். ஒன்னும் நடக்கல. மருமகள் அவசரமா மாமி வீட்டுக்கு போன மருமகள் போட்டு என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. காரணம் என்னன்னா, நாங்க மாமிய பார்க்கலங்க, மாமிக்கு பின்னால இருந்த யார பார்த்தோம்? ஆவிய பார்த்தோம். மாமிக்கு பின்னால இருந்த ஆவிய பார்த்தோம். யுத்தம் கர்த்தருடையது. சோ அன்றைக்கு தாவீது கோலியாத்தை பார்க்கும் பொழுது அதை தான் பார்த்தோம். இன்றைக்கும் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கொஞ்சம் சைலண்ட் ஆகி என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, இதுக்கு பின்னால என்ன நடக்குது, யார் இதுக்கு பின்னால இருக்கிறது, எந்த ஆவி இதுக்கு பின்னால இருக்கிறது, அந்த ஆவி அடையாளம் கொண்டு இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிய என்ன செய்யலாம்? கட்டல் பிசாசு போப்பா இயேசுவின் நாமத்தில். இப்படி நிறைய சம்பவங்களை எனக்கு சொல்லிக்கிட்டே போக முடியும். அதனாலதான் ஒரு ஊழியக்காரர் எழுதின ஒரு காரியத்தை சமீபத்தில் பார்த்தேன். மூளை சாதிக்காததை மூளை சாதிக்காததை முழங்கால் சாதி. அதனாலதான் சில விஷயங்கள் கூட போன வாரம் சொன்ன மாதிரி கூட நாங்க
ஜெயம் எடுக்க முடியும். நாம மண்டையில அதிகமா ஆவிக்குரிய காரியங்களை யோசிச்சு செய்ய போகக்கூடாது. இதுக்கு நான் எப்படி ஆர்கியூ பண்றது, இதுக்கு நான் எப்படி பதில் கொடுக்கிறது, இதுக்கு நான் எப்படி அடி கொடுக்கிறதுங்கிறது நம்மளோட வேலை கிடையாது. இப்போ நேற்று இருந்து இப்போ கிறிஸ்துமஸ் முந்தினாத்து இரவுல இருந்து நார்மலாவே நான் கூடுதலா போன் கஷ்டம், எனக்கு எடுக்க மாட்டேன். அது 12 மணிலேருந்து அப்படியே விஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரும் போடுவாங்க. அது நேற்று ஃபுல்லா கிறிஸ்துமஸ் ஃபுல்லா எனக்கு அதை எடுத்து அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு நேரம் இருக்கல. நார்மலா நான் பண்றது சில நேரம் கிறிஸ்துமஸ் மிட் நைட்டுக்கு பிறகுதான் நான் மறுபடியும் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றது. ஆனா இந்த முறை எனக்கு நேற்று வரைக்கும் ரிப்ளை பண்ண கிடைக்கல. ஸோ ஒரு ஊழியக்காரர் எடுத்தாரு, அவர் விஷ் பண்ணி தான் போட்டிருந்தாரு. அவர் விஷ் பண்ணி போட்டிருக்கிறாருன்னா அவருடையும் பார்க்கல. ஸோ அவருக்கு கோபம் வந்துருச்சு. அது நான் அந்த மெசேஜ் வந்திருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு என்னது ஒரு ஸ்டிக்கரா இது ஓகே ஒரு லைட்டை போட்டு விட்டுட்டு அப்புறமா பாப்போம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அது போடலையே, எல்லாருக்கும் போடல. அவருக்கு அப்படி போட்ட நேரமே என்னுடைய ஆவியில ஒரு ஏவுதல், இந்த ஆளு இதை வேற ஒரு பிரச்சனை கொண்டு வருவார் பாருங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு மனசுக்கு, உண்மையிலே தால் குழப்புவார்ன்றது எனக்கு மனசுக்கு அந்த நேரமே அந்த சத்தம் கேட்டுச்சு. சரி போட்டு முடிச்சாச்சு. ஒரு 3-4 நினைக்கிற காலையில போட்டேன். இந்நேரம் எனக்கு அந்த மெசேஜை நான் இன்னும் திறக்கல. ஸோ வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. வாய்ஸ் மெசேஜே நான் பார்க்கல. அப்புறம் நேற்று ஒரு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10-11 மணி இல்லை, அப்பதான் வாய்ஸ் மேல தட்டு. அவர் கோலம் எடுத்திருந்தா கோலம் கட் பண்ணினா பிகாஸ் நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வாய்ஸ் மேல தட்டி போட்டா என்ன வந்திருக்குன்னா, பாஸ்டர் நான் ஒரு ஊழியக்காரர், நான் அன்பு காட்டி உங்களுக்கு விஷ் பண்ணி அனுப்பி இருக்கிறேன். ஸோ நீங்க ஒரு விரலை மாத்திரம் இப்படி போட்டிருக்கிறீங்க. ஸோ இதுல இருந்து ஊழியக்காரர்களுடைய ஒழுக்கம் எனக்கு விளங்குது. அவர்கள் பேச்சுல மாத்திரம் தான் அன்பு, பிரசங்கம் பண்ற நேரம் மாத்திரம் தான் அன்பு. ஆனா அதை மதிக்க தெரியாது. நான் ஒரு ஊழியக்காரனை என்ன மதிக்கல, அதான் இதான் நிறைய பேசிட்டாரு. ஆண்டவர் சொல்ற எனக்கு கோபமே வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஸோ நான் பதில் போட்டேன், ஐயா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் கிறிஸ்துமஸ் பெருசா எதிர்பார்க்கிறது கிடையாது, அப்படி எதிர்பார்க்கிறது கிடையாது. ஏன்னா நத்தார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு நற்செய்தி சொல்லணும், இதுதான் என்னுடைய மெயின் தாட்ஸ். மற்றபடி இப்ப எல்லா ஸ்டிக்கரும் ஃபார்வர்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும், உட்கார்ந்து போட்டுட்டு இருக்க நேரம் இல்லை. அது ஒன்று. 2வது காரியம், சரி அதுதான் பரவாயில்ல, நீங்க இவ்வளவு நான் அன்பு காட்டணும்னு நீங்க யோசிச்சீங்கல்ல, நீங்க கொஞ்சம் அன்பு காட்டி என்ன யோசிச்சிருக்கலாம்ல. அட போட்டோம் பதில் போடல, ஏதோ பாஸ்ட் பிஸியா இருப்பாரு போல. இல்ல அவர் அப்படி யோசிச்சிருந்தா அவரு இந்த ஆவிக்குரிய யுத்தமே செஞ்சிருக்க மாட்டாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன், நான் பதில் போட்டேன். இல்லையா நான் மெசேஜ பார்க்கவே இல்லை, நீங்க பேசி போட்ட மெசேஜ கூட பார்த்தேன், நீங்க போட்ட மெசேஜ் நான் பார்க்கல. சோ அது வரைக்கும் எனக்கு உங்க மேல அன்பு கோபப்படணுங்கிறது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு எனக்கு இவ்வளவுதான். நான் அவருக்கு பதிலடி கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இருக்கு. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, சில நேரங்கள்ல நாம மாம்ச ரீதியா சில பேச்சுக்கள் சில விஷயங்களை பேசி நாம உறவு இல்லாம போயிருச்சுன்னு சொன்னா நமக்கு ஆவிக்குரிய ரீதியில சில ஊழியங்களை செய்ய முடியாம போயிடும், சில விஷயங்களை நாம செய்ய முடியாம போயிடும். அதனாலதான் சில நேரங்களை நாம ஆவிக்குரிய கண்களால மனுஷர்களுக்கு பின்பலா கிரியை செய்கிற சாத்தானுடைய கிரியைகளை பார்த்தோம்னா, இயேசுவின் நாமத்துல அப்பாலே போ சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே, முன்னாலே வா சாத்தான ஆகாசு. நம்ம எப்பயுமே பார்க்கணும், அப்பாலே போ சாத்தானே, முன்னால வா ஆகாசு, அப்பாலே போ சாத்தானே, முன்னால வா சிந்து. நம்ம மாத்தி போட்டுருங்க, முன்னாலே வா சாத்தானே, அப்பாலே போ சொல்லுங்க. நம்ம இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை சரியா கண்டுபிடிக்காதனால நாம சொல்லாம என்ன பண்ணிட்டோம்னா, முன்னால சாத்தானே அப்பாலே போ ஆகாசன்னு மாத்திட்டோம். அதனாலதான் நீங்க அநேக நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காயங்கள், பரிசுத்தம் இல்லாம போறது. என்னது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. நம்ம எழுந்திருப்போம் சமூகத்தில் யுத்தம் கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை